தமிழன் செய்திகள். வேலூரில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் வி.ஆர். சுப்புலட்சுமி தலைமையில் எதிர்வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை அசம்பாவிதங்களா ஏதுமின்றியும் பதட்ட நிலை ஏற்படாமல் தவிர்த்திட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன், மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத காகித கூழ் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்ட அரசு விதியின்படி 10 அடிக்கும் குறைவான விநாயகர் சிலைகளையும் அவற்றுக்கு இயற்கை வண்ண பூச்சுகளையும் மட்டுமே பயன்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் எமபேட் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆதித்தமிழர் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி எமபேட் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி விடக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். மேலும் இக்கூட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் கலந்து கொண்டு கட்சி பணிகள் குறித்தும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு வழங்கிய திட்டங்கள் குறித்தும் நினைவு கூர்ந்தார். அணைக்கட்டு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இட நெருக்கடியால் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அணைக்கட்டு கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு தரமான குடிநீர், இலவச வீட்டு மனை பட்டா போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு கேட்டதால் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மனு பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அணைக்கட்டு கிராமத்திற்கு விரைவில் வந்து பார்வையிட்டு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் வெள்ளக்கோவில் காமராஜபுரத்தில் புதிய மதுபான பார் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் காமராஜபுரத்தில் புதிய மதுபான பார் அமைப்பதற்காக அப்பகுதியை சேர்ந்த ராஜாமணி என்பவர் மதுபான பார் மணமகள் மன்றம் ஆரம்பிப்பதற்கு உண்டான உரிமையை கோரியுள்ளார். இந்த மதுபான பார் அமையும் இடத்தில் சிவசெல்வி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் புனித அமலா அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி அருகில் உள்ளது. எனவே வெள்ளக்கோவில் காமராஜபுரத்தில் மதுபான பார் அமைப்பதற்கு அனுமதி தரக்கூடாது என்று அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளித்தனர். திருப்பூரில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் செல்போன் கோபுரம் வைக்க தடை கோரி மனு அளித்தனர். திருப்பூர் வாவிப்பாளையம் குருவாயூரப்பன் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஏற்கனவே 2 செல்போன் கோபுரங்கள் உள்ளது. மேலும் செல்போன் கோபுரம் அமைக்க சில தனியார் நிறுவனங்கள் முயற்சித்து வருவதாகவும், இந்த செல்போன் டவர் வைப்பதால் அருகில் உள்ள பொதுமக்கள், முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு செல்போன் டவரில் உள்ள கதிர்வீச்சினால் பாதிப்பு அதிகப்படியாக ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும், எனவே அங்கு செல்போன் கோபுரம் அமைக்க தடை கோர வேண்டும் என்று அகில பாரத இந்து மகா சார்பில் மாவட்ட ஆட்சியரிடமும் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. கோவையில் கடவுள் ராமரை பற்றி அவதூறு பேசியதாக கவி பேரரசு வைரமுத்து மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிவனடியார்கள் திருக்கூட்டம் அமைப்பினர் புகார் மனு அளித்துள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற கம்பன் கழக பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கவி பேரரசு வைரமுத்து ராமர் பற்றி பேசும் பொழுது, சீதையை பிரிந்த ராமன் மதிமயங்கி புத்தி சுவாதீனம் இழந்துவிட்டான். வாலியை கொண்டதால் ராமன் பெரும் குற்றவாளி. குற்றவாளியை ராமாயணம் எழுதிய வால்மீகி உயர்த்தி படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் வைரமுத்து பேசிய மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். திருப்பூரில் டிஜே பாக்ஸிங் கிளப் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தில் டிஜே பாக்ஸிங் கிளப் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு மற்றும் தேசிய, மாநில அளவிலான பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தை செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கும் விழா ரங்கநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ஆதிலட்சுமி, துணைத் தலைவர் சௌமியா, செயலாளர் தரணி, பொருளாளர் சரண்யா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் ஊராட்சியில் நமக்கு நாமே திட்டத்தில் கட்டப்பட்ட உணவருந்தும் கூடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா வெள்ளப்பாளையம் ஊராட்சி வானவன் மகாதேவி பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தில் 15,45,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட உணவருந்தும் கூடத்தை தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் முன்னிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பின்னர் சிறப்புரையாற்றினார். இத்திறப்பு விழாவில் ஆத்ம திட்டக்குழு உறுப்பினர் மகாகுமார் மற்றும் வானவன் மகாதேவி பகுதி மீனவ மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவையில் ரயிலில் சிறுவனின் தொண்டையில் சிக்கிய மிட்டாயை லாவகமாக எடுத்து உயிரை மீட்ட காவலர்களின் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை மேட்டுப்பாளையம் போத்தனூர் இடையேயான
மெமு ரயில் பயணம் செய்த 2 வயது சிறுவன் தேவ் ஆதரனின் தொண்டையில் மிட்டாய் சிக்கி மூச்சு திணறி மயக்கமடையும் சூழல் ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியில் இருந்த கோவை ரயில்வே பாதுகாப்பு படை RPF பணியாளர்கள் துரிதமாக செயல்பட்டு மிட்டாயை அகற்றி சிறுவனின் உயிரை காப்பாற்றினர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. தேனியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஊராட்சி பணியாளர்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் இன்று ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருக்கும் போராட்டம் நடந்து வருகிறது. இதில் தேனி மாவட்டத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் உத்தரவுப்படி சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தெலுங்கானாவில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இறந்த முதியவரின் சடலம் முன்பு உறவினர்கள் விரட்டினாலும் செல்லாமல் அமர்ந்து காளை மாடு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. தெலுங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டம் மீகடம் பஹார் தண்டாவை சேர்ந்த ரூபாவத் சின்னநாயக் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் காளை மாடு ஒன்று வீட்டின் வராண்டாவில் வைக்கப்பட்டிருந்த சின்னநாயக்கின் உடலை பார்க்க உறவினர்கள் போல் வந்து அங்கேயே இருந்தது. அப்பொழுது அங்கு வந்தவர்கள் எவ்வளவு துரத்த முயன்றாலும் அது சுமார் 2 மணி நேரம் அங்கேயே இருந்துள்ளது. தற்போது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் பணியாணைகளை வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காசோகா பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டல் மையம் இணைந்து சிறிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தலைமை நடைபெற்ற நிகழ்வில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் தேர்வு செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பணியாணைகளை வழங்கினார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அருள்மிகு மகாகணபதி ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு பால்குடம் காவடி இடத்தில் ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீஹரிஹர மகாகணபதி ஸ்ரீ ராஜயோக சமேத ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு பால்குடம் காவடி எடுத்தல் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பாலினை கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. ஆனைமலை TELC தேவாலயத்தில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் விடுதலை திருநாளை போற்றும் வண்ணம் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் ஆனைமலை மற்றும் கிராம திருச்சபைகளில் உள்ள திருச்சபை மக்கள் கலந்து கொண்டனர். இதில் விடுதலை திருநாளின் மகிழ்ச்சியை கொண்டாடும் வண்ணம் சிறார்களுக்கான ஓவிய போட்டி, கவிதை போட்டி, மாறுவேட போட்டி, கட்டுரை போட்டி சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் ஹார்வி குமாரசுவாமி திருமண மண்டபத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் ஹார்வி குமாரசாமி திருமண மண்டபத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த இரங்கல் கூட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு லா கணேசன் பற்றி பேசினார். இந்த கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்து மேயர் தினேஷ்குமார், ஆணையர் அமித் IAS தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் குப்பை கொட்டுவது குறித்து தொடர் ஆலோசனை மாவட்ட நிர்வாகத்துடன் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூடிய விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைசூரில் உள்ள சாமுண்டி பஹார் ஸ்டேடியத்தில் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் நடைபெற்றது. மைசூரில் உள்ள சாமுண்டி பஹார் ஸ்டேடியத்தில் ஸ்டூடெண்ட் ஆல்கெம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் சிலம்பம், மான்கொம்பு, சுருள்வாள், கராத்தே, ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் அதன் தேசிய தலைவர் பிரதீப் மற்றும் தமிழ்நாடு செயலாளர் தீனதயாளன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 34 மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு சென்றனர். அதில் 28 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 6 மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர். தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த சிந்தாத்திரை மாதா ஆலயத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி பீச் ரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் முகாம் அலுவலகம் பங்களா அருகே உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய சிந்தாத்திரை மாதா ஆலயம் உள்ளது. இந்நிலையில் தூய சிந்தாத்திரை மாதா ஆலயத்திற்கு அரசு பட்டா வழங்கி மற்றும் பொதுப்பணிபாதையை வகுத்து தர கோரியும் தூத்துக்குடி குருஸ்வரம் புனித சூசையப்பர் ஆலய பங்கின் மூலம் நடத்தப்படும் ஆலய வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கையும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் இளம் பகவத்திடம் கோரிக்கை மனு வழங்கினார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
கோயம்புத்தூர் மிட்பவுண்ட் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை புரூக் பள்ளி சாலையில் உள்ள தேவாங்க மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்பேரணியை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூரின் மிட்பவுண்ட் தலைவர் ரோட்டரியன் ஹரிபாஸ்கர் மற்றும் போக்குவரத்து உதவி ஆணையர் தென்னரசு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணியானது தேவாங்க மேல்நிலைப் பள்ளியில் இருந்து துவங்கி கோவை பூ மார்க்கெட் வழியாக சென்று மீண்டும் தேவாங்க மேல்நிலைப் பள்ளியை வந்தடைந்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கம், கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சேலம் நிதிஷ் அதிநவீன குடல் மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாம் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முகாமினை பள்ளியின் நிறுவனர் வீரமுத்துக்குமரன் தொடங்கி வைத்தார். முகாமிற்கு காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்க தலைவர் ஸ்ரீராம் தலைமை தாங்கினார். செயலாளர் ராகுல், பொருளாளர் அபிஷேக் ஜெயின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருப்பதியில் மற்றொரு சிறுத்தை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வைத்து வனத்துறை தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி அலைவரி சாலையில் பொதுமக்களையும் மாணவர்களையும் அச்சுறுத்தி வந்த சிறுத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் பிடிபட்டது. அதனை பாதுகாப்பாக கொண்டு சென்று மாமண்டூர் வனப்பகுதியில் நேற்று மாலை விடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு மங்களம் சாலையில் உள்ள டிமார்ட்டுக்கு பின்னால் உள்ள வனப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளது. இதனால் எச்சரிக்கை அடைந்த அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். தமிழக அரசால் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கங்களின் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழக அரசால் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் கே கணேசன், மாநில தலைவர் எஸ் மதுரம், மாநில பொருளாளர் முனியப்பன் உள்ளிட்டோர் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கேற்ப உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3ஆம் கட்ட போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சென்னை சவுகார்பேட்டையில் பிரியா ஜெயின் என்பவர் 8 நாள் சூடான நீர் மட்டும் அருந்தி உண்ணாவிரதத்தை கடைபிடித்து ஆகஸ்ட் 15 அன்று வெற்றிகரமாக முடித்தார். சென்னை சவுகார்பேட்டையில் பிரியா ஜெயின் என்பவர் 8 நாள் சூடான நீர் மட்டும் அருந்தி உண்ணாவிரதத்தை கடைபிடித்து ஆகஸ்ட் 15 அன்று வெற்றிகரமாக முடித்தார். இந்நிலையில் பிரியா ஜெயினின் பங்களிப்பு சிறப்பாக அங்கீகரிக்கப்பட்டது என்று சமூக தலைவர்கள் ஆன்மீக ஒடுக்கத்தை தேசபக்தி நோக்கத்துடன் அவரை பாராட்டினர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்வதை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாபெரும் பிளாக்ஸ் போர்டுகளை வரவேற்கும் இடமாக வைத்திருந்தனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் பிளக்ஸ் போர்டுகளை அகற்றிய காரணத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் குவிந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவையில் சீட்டு நடத்தி சுமார் 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்து தலைமறைவானவர்களின் இருப்பிடத்தை கூறினாலும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை சீரநாயக்கன்பாளையம் பகுதியில் அருணா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையில் 50க்கும் மேற்பட்டோர் பல வருடங்களாக நகைச்சீட்டு, ஏலச்சீட்டுகள் என பல்வேறு வகை சீட்டுகளுக்கான பணத்தை கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு அனைவரும் சீட்டுக்கான தொகையை செலுத்திய நிலையில் அதற்குரிய பணத்தை அளிக்காமல் அந்த நகைக்கடையின் உரிமையாளர் கடையை மூடிவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே மோசடி செய்த கடையின் உரிமையாளர் குடும்பத்தினர் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் தான் இருப்பதாகவும் இதனை காவல்துறையினர்களிடம் தெரிவித்தாலும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யாமல் அலட்சியமாக காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வெரையூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல வகையான வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் வெரையூர் கிராமத்தில் கடந்த 25 வருடங்களாக அஷயா நிறுவனத்தின் சார்பில் மரவள்ளிக்கிழங்கு மாவினால் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று விநாயகர் சதுர்த்தி வருவதால் பல வகையான வண்ணங்களில் விற்பனைக்கு விநாயகர் திருவுருவ சிலைகள் தயாரிக்கும் பணியினை நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், 6வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் DM சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, 6வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் DM சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் 79வது சுதந்திர தினத்தின் சூரிய நமஸ்கார சாதனை நிகழ்வு நடைபெற்றது.
தென்காசி எம்கேவி பள்ளி வளாகத்தில் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு 12 வகையான சூரிய நமஸ்கார ஆசனங்களை 79 முறைகள் செய்து ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்தியன் யோகா ஃபெடரேஷன் தேசிய செயலாளர் அரவிந்த் லட்சுமி நாராயணன், ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சர்வதேச நடுவர் தேஜல் பரதா, இந்தியன் யோகா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் தேசிய போர்டு உறுப்பினர் தென்காசி ஜெயச்சந்திரன் ஆகியோர் இணைந்து பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையொட்டி அரசு துறை சார்ந்த அலுவலர்களுடன் அமைச்சர் சக்கரபாணி ஆலோசனை நடத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு செப்டம்பர் மாதத்தில் வருகை தருவது குறித்து அரசு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களுடன் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன், பிரகாஷ், ஒசூர் மாநகராட்சி மேயர் சத்யா ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனைகள் நடைபெற்றது. திருப்பூர் அங்கேரிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள குப்பாயியம்மன் காடு பகுதியில் வசிக்கும் தலித் மக்கள் மாநகராட்சி ஆணையாளரையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் அங்கேரிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள குப்பாயியம்மன் காடு பகுதியில் தலித் மக்கள் வசிப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் பாலியன்ன வேஸ்ட்மென்ட் வீட்டுமனை பகுதியில் குடியிருக்கும் ஒரு சிலர் மாநகராட்சிக்கு சொந்தமான சாலைகளை அடைத்து வைத்து அதில் அருகில் உள்ள தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடாது என மிரட்டுவதாகவும் கூறி குப்பாயியம்மன் காடு பகுதியில் வசிக்கும் தலித் மக்கள் மாநகராட்சி ஆணையாளரையும் மாவட்ட ஆட்சித் தலைவரையும் சந்தித்து இதுகுறித்து புகார் மனு அளித்துள்ளனர். பம்மல் பசும்பொன் நகர் பகுதியில் கொலை செய்யப்பட்ட ரஞ்சித்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் வந்த செய்தி முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறம்பானது என ரஞ்சித்குமார் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார். சென்னை அடுத்த பம்மல் பசும்பொன் நகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கால்பந்து வீரர் ரஞ்சித்குமார் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து ரஞ்சித் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, என் கணவர் ரஞ்சித்குமார் ஒழுக்கமானவர் எனவும் சமூக வலைதளங்களில் வந்த அவதூறானது செய்தி தவறானது என்று, எனவே இது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் கணவர் ரஞ்சித்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். திருவேகம்பத்தூர் அருகே வயல்வெளிகளில் மிகவும் ஆபத்தான நிலையில் உயரழுத்த மின் கம்பிகள் தாழ்வாக செல்வதால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உடையார்குளம் செல்லும் சாலையின் இரு மரங்களிலும் வயல்வெளி பகுதிகளிலும் செல்லும் மின் கம்பிகள் கைத்தொடும் தூரத்தில் தாழ்வாக செல்கிறது. மேலும் மின் கம்பங்கள் இரண்டாக உடைந்து தொங்கும் நிலையில் உள்ளது என்றும், ஆகவே இதுகுறித்து மின்வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் 2வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்தும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் 100 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் இன்று ஒருநாள் அடையாள காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரம்பலூரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மக்காச்சோள விதை நல்ல விதையாகவும் தரமானதாக வழங்க வேண்டும், நுண்ணூட்டம் மற்றும் உரங்களுக்கு பதிலாக ஏக்கருக்கு ரூபாய் 8000 பெண்ணேற்பு மானியமாக வழங்க வேண்டும், மக்காச்சோளத்தை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் நகராட்சி அலுவலகம் அருகேயுள்ள அம்மா உணவகம் முன்பு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மக்கள் நடைபாதை ஆக்கிரமித்து கோவை, ஈரோடு, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்து முனையத்தின் முன்னால் உள்ள இந்த வழித்தடங்களை ஆக்கிரமித்து வண்டிகளை ஆக்கிரமித்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளேயும் சில ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி பொதுமக்களுக்கு உபயோகப்படுத்தும் வகையில் மாற்றினால் திருப்பூர் மாநகரத்தின் சாதனையும் ஒரு மைல்கல்லாக அமையும் என தெரிவித்தனர். சிவகங்கை அருகே தாய் மகளிடம் 9.5 பவுன் தங்க நகை கொள்ளையடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை பையூர் பிள்ளைவயல் பகுதியில் வசிக்கும் முருகேசன் என்பவர் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி சரஸ்வதி மற்றும் மகள் மீனாட்சி ஆகியோர் சொந்த ஊரான கோவனூர் கிராமத்தில் உள்ள குண்டுமணியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது கோவில் அருகே சென்றபோது ஹெல்மெட் அணிந்திருந்த 3 வாலிபர்கள் இவரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி சரஸ்வதியிடம் இருந்த 4.5 பவுன் சங்கிலி, மீனாட்சியிடம் இருந்த 5.5 பவுன் சங்கிலி என மொத்தம் 9.5 பவுன் தங்க நகை மற்றும் ஒரு செல்போனை பறித்து சென்று தப்பியோடினர். இச்சம்பவம் தொடர்பாக சிவகங்கை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள கல்லாத்தூர் தண்டலை ஊராட்சிக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று கல்லாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டு நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சியில் உள்ள இலக்கியம்பட்டி, செந்தில் நகர், அண்ணா நகர், வெண்ணாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கான பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. தர்மபுரி அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சியில் உள்ள இலக்கியம்பட்டி, செந்தில் நகர், அண்ணா நகர், வெண்ணாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கான பொங்கலுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதனை இலக்கியம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்து ஆய்வுகளை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி, கோட்டாட்சியர் காயத்ரி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவையில் தாயின் ஆண் நண்பர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை குனியமுத்தூர் இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ், மணிமாலா இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் குனியமுத்தூர் நானாபுரத்தை சேர்ந்த கௌதம் என்பவர் உடன் மணிமாலாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் அடிக்கடி மணிமாலா வீட்டிற்கு கௌதம் வந்து செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வரும் கௌதம், பிரகாஷ் மற்றும் மணிமாலாவிற்கு பிறந்த மகன்களை தகாத வார்த்தைகளால் பேசி அடித்து துன்புறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மணிமாலாவின் மூத்த மகன் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை கணபதிபுரம் அருகே மேயர் வார்டில் தூய்மை பணியாளர்களுடன் அப்பகுதி மக்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மக்கும் குப்பை, மக்கா குப்பை என 2 வகைகளாக குப்பைகளை பிரித்து வாங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேயரின் 28வது வார்டுக்கு உட்பட்ட நகரின் குப்பைகளை பிரித்து தரமான மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது அவர்களை குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒருபுறம் ஆணையாளர் அபராதம் வசூல் செய்ய செல்வதாகவும், மறுபுறம் மேயர் வார்டிலேயே அதனை முறையாக கடைபிடிக்காமல் தூய்மை பணியாளர்களை திட்டுவதாகவும் வேதனையுடன் இந்த வீடியோவை மாநகராட்சி ஊழியர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். பல்லாவரத்தில் ரயில்வே நிலம் ஒதுக்கிய பகுதியில் இன்று ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆய்வு செய்தார். பல்லாவரத்தில் ரயில்வே நிலம் ஒதுக்கிய பகுதியில் இன்று ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் ரயில்வே நிலம் ஒதுக்கீடு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டால் ராதாநகர் சுரங்கப்பாலம் திறக்கப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது ரயில்வே நிலம் ஒதுக்கியதால் பணிகளை விரைவாக முடித்து 1 மாதத்திற்குள் ராதாநகர் சுரங்கப்பாதையை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோட்டில் துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற பிரார்த்தனை செய்தனர். ஈரோடு தெற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளர் வெற்றி பெற தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் பிரார்த்தனை செய்து வெற்றி பெற கோரிக்கை வைத்தனர். ஜெயங்கொண்டம் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மதிமுக ஒன்றிய செயலாளரின் உடல் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தாமதமாக வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றிய மதிமுக செயலாளராக துரை பன்னீர்செல்வம் இருந்து வந்தார். இவர் கடந்த 1 மாதமாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து துரை பன்னீர்செல்வம் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. நாட்டாக்குடி கிராமத்திற்கு அரசு அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டாக்குடி கிராமம். இக்கிராமத்தில் அடிப்படை வசதிகள், கல்வி, விவசாயம், வாழ்வாதாரமும் இன்றி தவித்து வரும் கிராம மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டனர். இந்நிலையில் நாட்டாக்குடி கிராமம் குறித்து செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியானது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம், தெருவிளக்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கொடுத்துள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆற்காடு அடுத்த விளாப்பாக்கம் பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் விளாப்பாக்கம் பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஜெய்சு சந்திரகலா, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயில் ஈஸ்வரப்பன், திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கீழ்ப்பாடி ரமேஷ் கலந்து கொண்டு பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி.கே. கல்விக் குழுமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி.கே. கல்விக் குழுமத்தின் ஜி.கே. மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஜி.கே. பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஜி.கே. கல்விக் குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான ஜி. குமாரராஜா தலைமையேற்று கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சிறப்பித்தார். விழாவில் ஜி.கே. கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குநரும் செயலாளருமான ஜி.கே. அருண், ஜி.கே. கல்விக் குழுமத்தின்
இயக்குனர் ஐஸ்வர்யா அருண், இயக்குனர் மருத்துவர்கள் அகிலன் ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட திருவள்ளுவர் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்றார். வேலூர் மாவட்ட திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமை தாங்கி மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் துணைவேந்தர் முனைவர் ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்று ஆண்டறிக்கை வாசித்தார். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக MS ராமையா பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் குல்தீப் குமார் ரெய்னா சிறப்புரையாற்றி மாணவர்களை வாழ்த்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.